இது பார்த்தீங்கன்னா, என்னோட பையன் குருசோஸ்திரம் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாகவே குருசோஸ்திரம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இவர் மூலமாக தான் நான் குருசோஸ்திரம் பாராயணம் படிக்கிறத அந்த பாக்கியத்தை ராகவேந்திரனுக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாருமே குருசோஸ்திரம் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது சமஸ்கிருதத்தில் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. எல்லோரும் வியாழக்கிழமை தூரம் வாங்க, வியாழக்கிழமை தூரம் வந்து இங்கே ஸ்வஸ்தி குருசோஸ்திர பாராயணம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்களும் குருசோஸ்திரம் பாராயணத்தில் பங்கு கொள்ளலாம். இந்த சிறுவனுக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு 2 வயது இருக்கும் பொழுது பேச்சு மூச்சு இல்லாமல் தான் இருந்தான். அவங்கள ஒரு ராயரோட பக்தர் தான் அவர் தூக்கி சுமந்துக்கிட்டு மருத்துவமனைக்கு சென்றாங்க. அவர் போகும்போது குருசோஸ்திரம் பாராயணம் சொல்லிகிட்டே தான் போனாங்க. அந்த குருசோஸ்திரம் பாராயணம் மூலமாக ராகவேந்தர் இவருக்கு ஒரு என்ன உயிர் பிச்சைன்னு சொல்லலாம், அவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த இது இன்றைக்கி அந்த சிறுவனுக்கு அந்த பிராப்தம் இருக்குது. மேலும் நிறைய குரு பாராயணம் சொல்லணும். நாங்கள் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறோம். அவரோட பிராப்தம் எல்லாருக்குமே எப்போவுமே கிடைக்கணும். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.